அநேக காரியங்களை பைபிளை பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலன் கடைசியாக அந்த அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தில் இந்த 21 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க கப்பல் பிரயாணம் பண்ணி வராங்க. முதல்ல சொல்கிறாரு, அவர் வேண்டாம் வந்து நமக்கு போகும்போது நமக்கு ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருந்த சூழ்நிலையில பார்த்துட்டு. ஆனால் மாலுமி வந்து உமக்கு தெரியும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கப்பலில் வர்றாங்க, இவங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் இவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீ என்ன சொன்ன எருசலேமிலும் போய் என்னை பற்றி சாட்சி சொல்லணும்னு சொல்கிறாரு. சொல்லி வரும்பொழுது கடலில் வரும்பொழுது பெருங்காற்று வந்துடுது. அந்த யூரோக்குள்ளேங்கிற காற்று வந்து அந்த படகை அலக்களிக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு, நான் சொன்னபடி முந்தைய நம்ம புறப்படாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன செய்யறாங்க, எல்லாம் கப்பல் இருந்தெல்லாம் தீத்துற போடுறாங்க. இனிமே நம்ம பிழைப்போங்கிற நம்பிக்கையே எல்லாருக்கும் இல்லாம என்ன செய்யிட்டு போயிட்டு எல்லாருமே சாப்பிடல. எப்படி உயிர் போதோ, எப்படி கப்பல் கவுள போதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவன் சொல்றாரு, நம்ம நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆண்டவருடைய மனிதன் தானும் கலங்க மாட்டான், மற்றவங்களும் கலங்க வைக்க மாட்டான். அதான் பெரிய காரியம். இப்ப நான் வந்து பயந்துகிட்டு இருந்தேன்னா மற்றவங்களுக்கு எப்படி நான் தைரியம் சொல்ல முடியும்? நான் தைரியமா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தானும் கலங்காம மற்றவங்களுக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணாம மற்றவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒன்றும் வராது. ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ எருசலேமில் போய் என்ன செய்யணும், என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால நீங்க பெசம சாப்பிடுங்க, ஒண்ணுமே வராது, உங்களுக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்லி சேதமே வராதுன்னு சொல்றாரு. பாருங்க, இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி நம்மளை கலக்கமா வைக்க மாட்டாரோ அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாமும் மற்றவங்களை கலங்க வைக்க கூடாது. யாராவது துக்கத்துல இருந்தாங்கன்னா அவன்கிட்ட போய் ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். நாம போய் அவங்ககிட்ட போய் இந்த எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி அது இதுன்னு சொல்லி நினைச்சு அந்த பிரச்சனைகளை பெருசா அவங்க கண்ணில் நினைச்சக்கூடாது, காட்டக்கூடாது. அருமையானவர்களே, அப்படின்னால ஆண்டவருடைய ஒரு காரியம் நம்மளை எப்போதும் கலக்கமாவே வைக்க மாட்டாரு. நம்மளுக்கு கலக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. சத்துருக்கள் கையில நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். பாருங்க, அதுபோல் பாருங்க, கர்த்தர் ஒருபோதும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கவே மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கவே மாட்டார். தகுதி உள்ளவர்கள்னு சொன்னா யாரு? இப்ப உலக பிரகாரமா நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் பணிக்கு போறோம்னு சொன்னா உடனே ஒரு இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க, நேர்முக தேர்வு ஒன்று வைப்பாங்க. போனா கேட்பாங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊரு, எதுவும் உங்க அப்பா என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. அப்புறம் நல்ல மார்க் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம படிச்ச அந்த ஸ்கூலில் உள்ள தலைமை ஆசிரியர் எழுதியிருப்பாங்க, அதில் நமக்கு சர்டிஃபிகேட் எழுதியிருப்பாங்க. அந்த அம்மா நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, அதை மாதிரி பிள்ளைகளெல்லாம் நல்லா அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் உள்ள ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறைய எழுதுவாங்கன்னு வச்சுட்டு அதை வச்சு தான் நினைச்சுவாங்க நம்மளை ஒரு வேலைக்கு நினைச்சுவாங்க எடுப்பாங்க. அதே மாதிரி மற்ற வேலைகளுக்குமே நல்ல பெர்ஃபெக்டானவங்கள தான் நினைச்சுவாங்க எடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க அப்படியே கிடையாது. ஆண்டவர் என்ன எப்படி இருந்தாலும் என்ன செய்ய தூக்கி வச்சு என்ன செய்ய மாத்திடுறாரு. பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய அவனை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. அது தாவீதுமாருன்னு ஆண்டவருக்கு பேரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தாவீது எங்க ஆடு மேய்ச்சி இருந்தவனை தான் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஈசாய் வீட்டுல போய் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் அழகா இருந்தாங்கன்னு தான் சொல்லிக்கு இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. செப்பு ராணுவத்துல இருந்தான்னு போட்டிருக்கு. யாரையுமே தேர்ந்தெடுக்கல, அவ்வளோத்தையும் செய்யறாரு, தட்டி விட்டுறாரு. சொல்றாரு, நீ முகத்தை பாக்குற, அப்படி கிடையாது, பாரு இன்னொருத்தன். அப்ப இன்னொருத்தங்க இருக்கானு கேட்கும்போது ஆமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன இருந்திருக்கும், அதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்குன்னு அறிவுகள் எல்லாம் இருந்திருக்கும், அது வேற விஷயம்தான். ஆனாலும் பாருங்க, மற்றவங்க பார்வையில அவ அற்பமா தான் நினைச்சிருக்கான், தெரிஞ்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த கோலியத்தை இது பண்ண சமயத்துல வேணும் அங்க ராணுவத்துக்கு போயிருக்கான்னு சொல்லி அவ அப்பா கூட்டு போவாங்க. கூட்டு போய் அவங்க அண்ணன்மார் அங்கே போயிருக்கான் ராணுவத்துக்கு, நீ போய் அவங்கள பாருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயிர் இதெல்லாம் கொடுத்து அனுப்பார். பயிர் தேடி போனோடனே அந்த மூத்தவனை பார்த்தோன்னே, உனக்கு எவ்வளோ திண்ணிக்கும், நீ அங்கேருந்து அந்த ஆட்டுகள் எல்லாம் எங்கே விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவ்வளோ அற்பமாக கேட்பான். நான் வந்து ராணுவ சமத்தை, நாங்கள் எங்கே இருக்கோம், நீ எதுக்கு வந்தா அந்த ஆட்டுகளை விட்டுக்குன்னு கேட்பான். அவ்வளோ அற்பமாக நினச்சி பேசுவான் பாருங்க. அப்படி அற்பமானவனை தான் ஆண்டவர் தூக்கி எரிச்சிட்டார், ராஜாவாக உயர்த்தினார்.